எல்லா வீட்லயும் இட்லி தோசைக்கு பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா கடையில கூட பாக்கெட் கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருப்போம். இன்னைக்கு முருங்கை இலைய வச்சு இட்லி பொடியை ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு கருகிடாம வறுத்தெடுத்துக்கணும். கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சன்ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு தான். இதையும் ஒரு பொன் நிறமா வர்ற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துட்டு நெக்ஸ்ட் நல்லெண்ணெய் கொஞ்சமா விட்டு 10 பல்லு பூண்டை இடிச்சு சேர்த்திருக்கேன். 5 வரமிளகா, ஒரு கையளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா எடுத்துக்கலாம். ஃபைனலா நம்ம முருங்கை இலை தான். நம்ம எடுத்திருக்க மெஷரிங் கப்ல ஒரு கப் உளுந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே கப்ல 4 கப் வந்து முருங்கை இலை வந்து எடுத்திருந்தேன். இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம கையில எடுத்து க்ரஷ் பண்ணும்போது நல்லா வந்து அது க்ரஷ் ஆகணும். ஏன்னா இதுல ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்பதான் பொடி வந்து நல்ல ஒரு வாசமாவும் இருக்கும். பிளஸ் கொஞ்சம் லைஃபும் நல்லா இருக்கும். மாய்ஸ்சரா இருந்ததுன்னா கண்டிப்பா சீக்கிரம் வந்து கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது கூட கொஞ்சமா உப்பு, அப்புறம் பெருங்காயம், இதுல எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில வந்து பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபைனலா நம்மளோட முருங்கை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்து கூட கூட சூப்பரா இருக்கும். நெய் விட்டு சாப்பிடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த ரெசிபி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பவுடரை ஒரு கிளீன் ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு 6 months வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. See you next video. Bye.